மேன்மைக்குரிய அல்லாஹ் தஆலாவை மீதான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 14வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய தொழுகைகளையும் நோன்புகள் இன்னும் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சங்கீதக்குரியவர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்த சஹாபி சையதுனா ஹுலைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹாதத்துக்கு பிறகு சுமார் 40 நாட்கள் கழித்து சையதுனா ஹுலைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அப்படி அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தோழர்கள் சிலர் அந்த சூழ்நிலையில், அதாவது சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பிறகு அடுத்து யார் ஆட்சி அமைப்பது, யாரை ஆதரிப்பது, யாரிடத்தில் பையன் செய்வது என்கிற கேள்வி இருந்தது. இவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் அங்கிருந்த சஹாபாக்கள் சையதுனா ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்குறாங்க, நாங்கள் யார் பக்கம் நிற்கிறது? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னும் ஒரு சஹாபியை பாருங்க, இந்த சஹாபி யார் கூட நிற்கிறாங்களோ அவங்க கூட நீங்க நில்லுங்க. இந்த சஹாபி யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள்தான் சத்தியமானவர்கள், அவர்கள்தான் அடுத்த கிலாஃபத்திற்கு தகுதியானவர்கள் என்பதாக சையதுனா ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அவர்கள் சொன்ன அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்தில் நாம் ஒவ்வொரு சஹாபியை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுதும் பெரும்பாலான இந்த விஷயத்தை சொல்றோம். முதல்ல இஸ்லாத்தை வெளிப்படுத்தினவங்க 7 பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபி மேல சொல்லியிருக்கிறோம். அப்படி இஸ்லாத்தை வெளிப்படுத்திய சஹாபாக்களில் 7 நபர்களில் முதல் 7 நபர்கள் இந்த சஹாபியுடைய பேர் இடம்பெற்றது. சொல்ல போனா இந்த குடும்பத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு குடும்பம் சொர்க்கத்துல பிறந்து சொர்க்கத்திலேயே வளர்ந்து இந்த உலகத்திற்கு ஒரு சுற்றுலா மாதிரி வந்துட்டு போனா எப்படி இருக்கும்? ஒரு குடும்பம் சொர்க்கத்திலேயே இருந்து இந்த உலகத்துக்கு சும்மா அதாவது டூருக்கு வந்துட்டு போன மாதிரி தான் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உள்ள குடும்பம் தான் இந்த சஹாபியுடைய குடும்பம் என்பதாக அவர் சொல்கிறார். இந்த சஹாபியுடைய குடும்பம் முழுவதும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. குறிப்பாக இந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வரும்பொழுது இவங்களுக்கு வயசு 40. அதாவது 40க்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதோடு ஒத்தவர்கள் என்பதாக வரலாறு சொல்லுங்கள். இவங்களுடைய தந்தை, அதாவது இவங்களுக்கே 40 வயசு அப்படின்னா அவங்களுடைய தந்தைக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 60க்கு மேல. சரி, இவங்களுக்கே 40 வயசு அப்படின்னு வரும்போது இவங்களுடைய தாயும் ஹயாத்தா இருக்கிறாங்க, அந்த தாய்க்கு எவ்வளவு வயசு இருக்கும்? இப்படி இந்த 3 பேரும் இஸ்லாத்துக்கு வந்ததன் காரணமாக இந்த 3 பேரையுமே சேர்ந்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், குறிப்பாக அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் சொல்ல முடியாத கொடுமைகளை தருகிறார்கள். ஒரு முறை, அதாவது இந்த குடும்பம் அதாவது செய்யப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்க்கறதுக்காண்டி வருவாங்க. இவங்க இந்த இடத்துல அதாவது செய்யப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த வழியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து துஆ செய்யறதுக்காக வேண்டி வருவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது, துஆ மட்டும்தான். அப்படி வரும் பொழுது இந்த சஹாபி எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுறாங்கன்னா, நெருப்பு மூட்டப்பட்டு நெருப்புடைய கங்கு இருக்கு இல்லையா, நெருப்புடைய கங்கை கொட்டி வச்சு அதில் படுக்க வச்சிருக்காங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் போகும் பொழுது அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய தலையில தடவை கொடுத்து சொன்னாங்க, யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா அம்மார். நான் சொல்ல வர விஷயம் யாரை பத்தினா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு தஆலா. அந்த சஹாபியுடைய பேரை சொல்லி துஆ செய்றாங்க. நெருப்பே நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக ஆனாயோ அதே போன்று இந்த சஹாபிக்கும் நீ குளிர்ச்சியாக ஆகுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வாசகம். அது மட்டும் இல்லை, பின்னாடி வர விஷயங்கள்ல இவங்களுடைய அதாபு செய்யப்பட்ட விதங்களை பற்றி சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது நில குழஞ்சு போய் என்ன பேசுறோன்னு தெரியாம இருக்க தெரியுமா, அந்த மாதிரி என்ன சொல்றனே தெரியாத அளவுக்கு அதாபு செஞ்சாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த நிலைமையில ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையாகவும் அவர்களுடைய கடவுள்களை மேலாகவும் பேச சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியாம பேசிட்டாங்க. பேசி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் அழுதுட்டே வராங்க. வந்தவங்க கேட்கறாங்க என்ன ஆச்சு, யார் ரசூலுல்லாஹ் இப்படி பேச சொன்னாங்க, நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல, ஆனா பேசிட்ட பொழுது அழுதுட்டு இருக்காங்க. இவர்களுடைய விஷயத்துல தான் ஆயுதம் வந்தது. நம்மளா சொன்னோம் இல்லையா, ஒரு நிர்பந்தம் ஆபத்து அப்படின்னு பொழுது, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது குஃபருடைய கலிமாக்களை மொழிவது குற்றம் என்னன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஆயத்து இவங்களுடைய விஷயத்துல தான் முதல்ல இருந்துச்சு. இவங்க அதாபு செய்யப்பட்டவங்களும் இவங்க இந்த வார்த்தையை சொல்றேன்னா இவங்க உயிர் போயிடும், அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அதாபுக்கு உண்டானவர்கள் சின்ன அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா. இவங்களுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு சொன்ன 60 வயசுக்கு மேல இருக்கு, அதாவது 40 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அதாபு செய்யறாங்கன்னா அவங்க எவ்வளவு கல்நெஞ்சு உள்ளவங்களா இருப்பாங்க. இதுக்காக வேண்டி ஒரே காரணம் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கிறவங்க தான், ஆனால் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டதற்காக வேண்டி அதாபு செய்யப்பட்டாங்க. இதே பல விஷயங்கள் இந்த அதாபு சம்பந்தமாக வருது. இதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது இன்னொரு விஷயம், இந்த சஹாபி அழுது வந்து சொன்னாங்க இல்லையா, சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுபடியும் அதே மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்களோ அதே திரும்பி பண்ணுங்க, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, நீங்க பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லிடுவாங்க, உங்களுக்கு அதுல குற்றம் பிடிக்கப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதற்கடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு வரும்பொழுது நம்ம எல்லாம் பேசுவோம், முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. ரசூலுல்லாஹ் வந்த பிறகு முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது யாரால கட்டப்பட்டது, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா துஹாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, வெயில் அடிக்குது. அப்ப அங்க இருந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வெயில் அடிக்குது, இந்த அதாவது வெயில் அடிக்க கூடாது, அதனால அவங்களுக்கு தொழுகிறதுக்கும் அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கும் ஒரு கட்டடத்தை நம்ம கட்டணும், ஒரு பள்ளியை கட்டணும்னு சொல்லி அப்பதான் இவங்க தான் யோசனையை சொல்றாங்க. இவங்களுடைய யோசனையில தான் அந்த மஸ்ஜிதுல் குபா கட்டப்பட்டது என்பதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை மர்ஹபன் பில் தய்யிபில் முத்தய்யிப், வாசத்தை அதாவது நறுமணமானவரே, நறுமணத்தை பரப்பக்கூடியவரே, உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும், மர்ஹபா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் தெரியும் சின்ன ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செஞ்ச விஷயங்கள். ஆனால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்கப்படுது. ஒன்று ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அல்லது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அப்படி போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சு சொன்னாங்க, மன் ஆதா அம்மாரன் ஆதாஹுல்லாஹ், யார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பகைக்கிறாரோ நோவை செய்யாரோ அவர் அல்லாஹ்வை பகைத்தவரை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டும் இல்லை, மன் அபகத அம்மாரன், யார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குரோதம் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை குரோதம் கொண்டவரை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹாலித் ரலியல்லாஹு தஆலா இருந்த எல்லாத்தையும் விட்டு நேரம் யாரை போட்டாங்க, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டாங்க. அதற்கடுத்து பின்னால் உள்ள நாட்களில் உள்ள செய்திகள், மஸ்ஜித் நபவி கட்டும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி கட்டும் பொழுது எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் இறங்கி வேலை செய்கிறாங்க பள்ளி கட்டுறதுக்கு. அப்போ
எல்லாரும் ஒவ்வொரு கல்லை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு மட்டும் ரெண்டு ரெண்டு கல்லா தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொண்டு வர்றதால கொஞ்சம் கொண்டு வரலாம், ரெண்டு கொண்டு வரணும் தலையில தூக்கிடுவேன் இல்லையா? அப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டு வரும்பொழுது அதை இறக்கி வைக்கிற ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தடையை தடவி கொடுத்து தூசியை தட்டி விட்டுட்டு, நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க, ஆனா உங்களை அநியாயக்கார கூட்டம், தவறாக இருக்கக்கூடிய கூட்டம் உங்களை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் என்ன சொல்றாங்க, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியில அலி ரலியல்லாஹு பக்கம் நிற்கிறதா, அவங்களுக்கு மாற்றமானவங்க பக்கம் நிற்கிறதா அப்படின்னு வரும் பொழுது ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு எங்க நிற்கிறாங்களோ அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா இவங்களை கொள்றது யாரா இருப்பாங்க, பாவிகளா இருப்பாங்க. அப்ப இவங்க யாரு பக்கம் நிற்கிறாங்களோ அவங்கதான் சரி அப்படிங்கிறது அந்த ஹதீஸுடைய விளக்கம். அதனாலதான் இவர்களை பொறுத்தவரையும் இவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த சஹாபாக்கள் கூட்ட இருக்கும். குறிப்பாக முஸைலமத்துல் கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல யமாமா போர் நடந்தது. யாரை எதிர்த்து? நான் தான் நபி அப்படின்னு சொல்ற அந்த முஸைலமாவை எதிர்த்து நடந்த போர்ல சில சலசலப்பு வந்து முஸ்லிம்கள் கொஞ்சம் விரண்டு போடுற மாதிரியும் விலகி போற மாதிரியும் இருக்கு. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த மக்கள் கலைஞ்சு போறதை பார்த்து நேரம் யார் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாறை மேலே ஏறி அங்கிருந்து கத்துறாங்க, சொர்க்கத்தை விட்டுட்டு எங்க போறீங்க, சொர்க்கத்தை விட்டுட்டு எங்க போறீங்க? எதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒருத்தன், நான் தான் நபின்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை எதிர்த்தா உங்களுக்கு சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க, ரெண்டு ஓடாதீங்க, நான் தான் அம்மார் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க சத்தம் போடுறத அந்த விதத்தை பார்த்து நான் அதாவது அசையாம அங்கே நின்று அவங்க சத்தம் போடும்போது சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு பக்கம் காது கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு, அந்த காது துடிச்சிட்டு இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காது துடிச்சிட்டு இருக்குது, ஆனா அந்த நேரத்திலையும் கூட அவங்களுடைய இருந்த வீரத்தை நான் பாராட்டுறேன். அவங்களாலதான் மறுமலர்ச்சி அந்த யமாமா போல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க கடைசி காலத்துல, அதாவது இவங்க சிஃபீன் அப்படிங்கிற போர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவான நிலை. அப்ப அவங்க நிற்கும் பொழுது வயசு தெரியும். இப்பயும் கூட ஈரானுடைய உச்ச தலைவர் 84 வயசு 85 வயசு தனியாரா நிற்கிறாரு எதிர்த்து அப்படின்னு பேசுறோம். இப்ப இன்னும் போர் செய்யறதோ இறங்கி வாழ எடுத்து விட்டுறதோ ஒண்ணும் கிடையாது. இப்படி இருக்கும் போது இந்த வார்த்தை வருது. ஆனா சரி, அம்மாருக்கு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிஃபின் போர்ல கலக்கும் பொழுது அவங்க வயசு 93 வயசுல ஒரு ஆள் வாழை எடுத்துட்டு குதிரையில போறாங்க அப்படின்னா இப்படி இருக்கும். 93 வயசுல ஒரு ஆள் எதிரிகளை எதிர்த்து போறாங்க. சொல்ல போனா அந்த போர்ல இவங்க மட்டும் தனியா தெரிஞ்சாங்க. சில ரிவாயத்துகள்ல வர செய்தி, இவங்க எங்க போறாங்களோ அவங்களுடைய பின்னாடியே சஹாபாக்களும் போவாங்க. ஏன்னா இவங்க பக்கம் தான் ஹத் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவங்க அந்த போர்ல ஷஹீதாகிறாங்க. போர்ல ஷஹீதாகும் பொழுது யாருக்கு ஆதரவானாங்க? அலி ரலியல்லாஹு ஆதரவானாங்க. அப்ப இவங்க யாரை எதிர்த்தாங்க? இவங்க யார பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க சத்தியமானவங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அவங்க அசத்தியமானவங்க அப்படிங்கிறது இவங்க ஷஹீதான பிறகுதான் எல்லாத்துக்கும், அதாவது அப்படியும் குழப்பம் இருந்துட்டே இருந்தது. எப்போ உறுதியா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம 4வது ஹலீஃபா சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் நின்னது. அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் இவங்க நின்னது. அது மட்டும் இல்லை, அவங்க ஷஹீதாகும் பொழுது சொல்றாங்க, அந்த நேரத்தில் அதாவது ஷஹீதாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி படை வீரர்கள் சொல்றாங்க, கொஞ்சம் பால் கொண்டு வாங்க. பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுது. பாலை குடிக்கிறாங்க. வேக வேகமாக பாலை குடிச்சு சொல்றாங்க, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது, சொர்க்கம் தயாராகிடுச்சு, ஊர்லீங்கள்லாம் தயாராகிட்டாங்க, நான் அல்லாஹ் ரசூலை பார்க்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீங்கள் குடிக்கிற கடைசி உணவு பாலாக இருக்கும்னாங்க. பால் குடிச்சிட்டு நான் போய் சேர போகிறேன்னு சொல்லிகிட்டே போனேன். இவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் மீது இருக்கிற அந்த உறுதி, அவருடைய ஈமான், அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா நமக்கும் நசீவாக்குவானாக. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது சொர்க்கத்திலிருந்து வந்த குடும்பம் என்று அவருடைய குடும்பத்தை சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பங்களையும் அவர்களுடைய குடும்பத்தோடு அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பானாக. இந்த நல்ல வார்த்தை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.